சாட்டர்டே குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி என்னென்னா ஒரு ட்ராவல் விளாக் தான். ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே வந்து சங்கரன் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வாயில் புண்ணு, கழுத்தில் புண்ணு, கையில் புண்ணுன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருந்ததுனால எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஓகே உங்களுக்கு வந்து சங்கரன் கோயிலில் போயிட்டு உப்பு மிளகும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் இந்த வீக் போகணும் அந்த வீக் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு கோட்டே ஆகலை. ஸோ ஃபைனலாக வந்து நேற்று வந்து கிளம்பியாச்சு சங்கரன் கோயிலுக்கு. போயிட்டு சாமியை வந்து பார்த்துட்டு அந்த வேண்டுதலை வந்து செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க. கிளைமேட்டே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப வெயிலே கிடையாது. அப்படியே காமன் குவைட்டாக இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அந்த கிளைமேட்டே சூப்பராக இருந்துச்சு. அழகாக வந்து ட்ரெயின்லேருந்து வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி கோயிலுக்கு போய் இறங்கியாச்சு. கோயிலில் போய் பாப்பாவுக்கு வந்து அந்த செய்ய சொன்ன என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தோம். உப்பு, மிளகு, அப்புறமா வந்து பால், அப்புறம் சாமிக்கு வந்து மாலை வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு மாலை, தேங்காய் இது எல்லாமே வந்து வாங்கிட்டு கோயிலுக்கு போயாச்சு. ஃபஸ்ட்டு டே வந்து அங்கே வந்து ஒரு விநாயகர் இருப்பாங்க. அதை வந்து அந்த தலையை சுற்றி வந்து வெடலை எரிஞ்சிட்டு தான் போகணுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து பாப்பாவுக்கு வந்து தேங்காய் நல்லா அவளுக்கு வந்து சுற்றிட்டு எரிஞ்சாச்சு. அங்கே பார்த்தா ஒருத்தவர் அடி வெளுத்துக்கிட்டு இருந்தார். 4-5 தேங்காயெல்லாம் மொத்தமாக வச்சுக்கிட்டு சாமிக்கு வேண்டிட்டு இது பண்ணார். கடைசியாக வந்து நம்மளும் நம்மச்சியாவை வந்து பார்க்குறதுக்காக வந்து போயாச்சு. அந்த இது போகிறப்பயே அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக மனசுக்கே அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. நாங்களும் சாமிக்கு வந்து ஒரு அழகான பன்னீர் ரோஜா பூ மாலை வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். அப்புறமா வந்து அங்கே ஒரு புற்றமன் இருப்பாங்க. அதுக்கு வந்து வாழைப்பழம், பால், பூவு, சந்தனம், குங்குமம் இது எல்லாமே வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போனோம். கோயிலுக்குள்ளே வந்து ஃபோட்டோ, கேமராலாம் நமக்கு அலோடு இல்லை. அதனால் வெளியவே வச்சுட்டு போனோம். அதுவும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. நிம்மதியாக சாமியை மட்டும் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி கும்பிட்டுட்டு வந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து கும்பிட்டுட்டு வெளியே வரப்போ பாப்பாவுக்கு வந்து ஒரு பெயிண்டிங் கிட்டு கேட்டால் அதையும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு. நமக்கு இந்த வெளியே கடையில் போய் சாப்பிட்ற வேலைலாம் கிடையாது. எங்கே போனாலும் சாப்பாடு கட்டி கொண்டு போகிறது. அதனால் எல்லா சாப்பாடுமே ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சுட்டு கொண்டு போயாச்சு. ஒரே அம்மச்சி கூட வந்து லூட்டி தான் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருந்தா. அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி பத்திரமா வந்தாச்சுங்க. உங்களுக்கு ஹனியை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஆல். பை.